மகன் தூயாவியாரின் பெயராலே ஆகும். எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதியின் வேட்பாளராக கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரி கார்த்திகா அவர்களுக்காக சிறப்பாக இந்த நேரத்தில் வந்திருக்கின்ற அருமையான தோழர்களோடு சேர்ந்து சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பொதுவாகவே நாங்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உண்மையிலேதான் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே தந்திருக்கின்ற அருமையான வாழ்விற்காக அவர்களோடு சேர்ந்து நாங்கள் நன்றி சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாழ்வு அனைவருக்கும் சிறந்த வாழ்வாக, மகிழ்வான வாழ்வாக, உண்மை, நீதி, நேர்மை இவைகளெல்லாம் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும். அனைவரும் அனைத்தையும் பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் கட்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அதற்காக மக்கள் உழைப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த விதத்திலே மிகச்சிறப்பாக உழைக்கின்ற நாம் தமிழர் கட்சியிலே சேர்ந்து எங்கள் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற அருமையான இந்த சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு தேவையான அருள், ஆசிர் மற்றும் ஒற்றுமை, அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் தரும்படியாக சொல்கிறோம். இன்னும் அதிலும் சிறப்பாக வெற்றி வாய்ப்பு மிக அருகாமையில் இருக்கிறது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு தந்து நீதியோடும் உண்மையோடும் மக்களுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனதை தந்திருக்கின்றவர்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்பின் வழியாக இந்த நிகழ்வுகள் அனைத்தும் உண்மையான நிகழ்வாக ஒடுக்கப்பட்டோர், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் வாழ வழியில்லாத அனைவரும் அவர்களுடைய அருளாலும் அவருடைய கடின உழைப்பினாலும் முயற்சியினாலும் போராட்டங்களினாலும் இந்த கழகம் இருக்கின்ற எல்லா விதமான முடிவுகளின்படி இவர்கள் வெற்றி வாங்க சொல்ல அருள்புரிய பணிபுரிய நம்முடைய ஆற்றலை அருளையும் தரும்படியாக சொல்கிறோம். இந்த நாட்களில் இவர்கள் வெளியே போய் உள்ளே வருகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்து வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவரும் சிறப்பாக பாதுகாப்போடு பணிபுரிந்து மகிழ்வோடு இல்லம் செல்ல அழைத்தார். ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு முன்னும் இடமும் வளமும் மேலும் கீழுமாக இருந்து எல்லாவித ஆபத்துக்கள், விபத்துக்கள் மற்றும் அனைத்திலிருந்து பாதுகாத்து வெற்றியை மட்டும் நோக்கியே செல்லக்கூடிய நல்ல பாதையை நீர் அமைத்து தரும்படியாக, ஆபத்தில்லாத பாதையை, அன்பு நிறைந்த பாதையை, நீதி நிறைந்த பாதையை அவர்களுக்கு தந்து சிறப்பாக வழிநடத்தி ஆசீர்வதிக்க முயல்கிறது. நீரோடைய ஓரம் நடப்பட்ட மரத்தை கூட நீங்கள் எழுப்பீர்கள், மிகுந்த கனி தருவீர்கள், செழித்து வளர்வீர்கள், அந்த கனியினால் பலர் நலம் பெறுவார்கள் என்று நாங்கள் வேதத்திலே படிக்கிறோம். அதே போன்று கார்த்திகாவை சிறப்பாக நீரோடைய ஓரம் நடப்பட்ட மரத்தை போல செழித்து வளரவும், இதன் வழியாக பலருக்கு நல்ல பல காரியங்கள் நடக்கவும், நல்ல விதமான செயல்களுக்கு ஈடுபட்டு அனைவருக்கும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு நல்ல மரமாக இருக்க, கனி தரக்கூடிய மரமாக இருக்க, வெற்றி வாகை சொல்லக்கூடிய மரமாக இருக்க அறிவித்தார். என்றும் என்றும் எப்பொழுதும் உங்களது கருத்தை பிடித்து எல்லா சூழல்களிலும் வழிநடத்த முடியாது சொல்கிறோம். அன்பனை வேளாண் தாயை உன் திருத்தலத்திற்கு வந்து ஜெபித்து செல்லுகின்ற அருமையான சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு தேவையான அனைத்து தாய் நாங்கள் சொல்லாமலேயே நீர் எங்களுக்கு தருகின்ற ஒரு தாய் என்பதை அறிந்திருக்கிறோம். உங்களுடைய திருத்தலத்திற்காகவும் தங்களுடைய பயண திட்டத்தில் இவர்கள் கொண்டிருக்கின்ற எண்ணத்திற்காக அனைவரும் இவருக்கு வெற்றி வாகை சூழ வழிமுறை செய்யுமாறு உண்மை வேண்டுகிறோம். முக்கியமாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் நல்ல உடல் சுரத்தை தொடர்ந்து உண்மை, நீதி, நேர்மை இதற்காக உழைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நல்ல வாய்ப்பை இவர்களுக்கு தரும்படியாக சொல்கிறோம். என்றும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க பரிந்து பேச உங்களை கொண்டாடுகிறோம். எங்கள் ஆண்டவரும் எல்லா சூழல்களிலும் எங்களை வழிநடத்துகிறவருமாய் நல்லாய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். எல்லாம் இல்லை தந்தை, மகன், தூய் ஆகியார் வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வெற்றி வாங்கி சொல்ல அருள் பொழிவாக. நல்லா நல்லா நான் சேர்ந்து தொழில் கூட நல்லா செய்யுங்க. வாழ்த்துக்கள். முதலிருந்து வந்ததே
மாதா படம் வீட்டில் அப்புறம் வீடியோ உண்டான வீடியோ எடுக்கலாம் செய்தி உற்சாகமாக நல்லா இருக்கு. நீங்கள் கொஞ்சம் இறைப்பணி செய்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு உதவியாகவும் ஊக்கமாகவும் இருந்தீங்கன்னா நாங்கள் நிச்சயம் நாங்கள் தொகுதியை விடுவோம். நீங்கள் மனசில் நீங்கள் அனைத்து என்ன அனைத்து நீங்கள் என்னென்ன மனசில் நினைக்கிறீங்க அதெல்லாம் நாங்கள் அசத்தாமல் எந்த ஒரு கனெக்ஷன் கரெக்ஷன்லாம் இல்லாமல் ஜெர்மனில் எவ்வளோ 7 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாங்க. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி முன்னாடி நீங்கள் கலப்பணி ஆகஸ்ட் மாதம் வந்தோம் 2020 ஆகஸ்ட் மாதம். உங்களுக்கு வந்து பல்வேறு போராட்டங்கள் கட்சியிலேருந்து வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு முன்னெடுத்து பண்ணியிருக்கிறோம். சில போராட்டங்களில் வெற்றியும் இருக்கு. எது சார்? ஆமாம், கடல் சார் பொறியியல் கல்வி. இந்த காலேஜ் இருக்கு அதெல்லாம் வந்து வேண்டியது இன்ஜினியரிங்லாம் பண்ணாங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி அதான் அவர் ஆரம்பித்தேன். ஸ்டடீஸ்க்கு இது இருந்ததுன்னா நமக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தளமும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் சரியாக சொல்லலாம். அதனால் இந்த ஏரியாவுக்கு ஒரு பெரிய கலெக்டரோ ஒரு பெரிய ஐஸ் பிளான்ட்டோ அதெல்லாம் இருந்தது. பெரிய ஐஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா கடற்கரை கடல் போகிறதுக்கு வசதியாக இருக்குது. எல்லாமே சொல்லித்தர ஸ்பெஷல் அதிகமாக இது ஆரம்பின்னு சொல்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆரம்பிச்சு இப்போ பஸ்ஸஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஆள் இல்லை. மாதம் மயமாக அந்த வாங்கி ப்ராக்டிக்கலாக அப்படி சொன்னாங்க. 2 கோடி பேர் வராங்க இங்கே. ஆனால் அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் அவர் அரசாங்கமாக அதை கொடுக்கணும். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து ஒரு 15 ஆண்டுகள் கழிச்சு வேளாங்கண்ணி எப்படி இருக்கும்? இப்போ 2 கோடி பேர் வராங்கன்னா அப்போ வந்து we are expecting 3 crore people, 3 crore tourists. அவங்களுக்கான இடமா இது இருக்குமா? வர்றாங்க, சாமி கும்பிட்றாங்க, போகிறாங்கன்னு இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்லா இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும். நாங்கள் அந்த ஐடியாவில் தான் இருக்கிறதே கொல்லி ஸ்பிரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம போனால் எதுனா கோயிலாக கொடுத்துருக்காங்க. அதனால் வெளியே வைக்கிறது வெளியே இருக்குது. எங்கள் ஏரியாவில் இப்போ இந்த ஆட்டோ வீட்டோ அதெல்லாம் பெரிய நியூஸ். அதனால் அண்டர் கிரவுண்ட் போட்டோம். நான் சொல்லியிருக்கேன் சார், துணை நகரம் சொல்லியிருக்கேன் சார். அதனால் இப்போ அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இங்கே வந்து அதர் ஸ்டேட்லேருந்து தான் நிறைய டூரிஸ்ட் வந்து வராங்க. நிறைய வழிபாட்டு செய்யறதுக்கு வராங்க. ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா. அவங்களுக்கு வந்து 2 நாள் இங்கே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அதை என்னால் பண்ண முடியும். நம்ம அதனால தான் வந்து இப்போ இதெல்லாம் கூட நீங்கள் இது படிச்சிருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பழங்குடி மக்களுக்கு சிபிசிஎல் நிறுவனத்திற்கான ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஃபண்டு சட்டம் போட்டு 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நில எடுப்பு சட்டம் 2013. 13 ஆண்டுகளில் யாருக்குமே அந்த பணம் வரல.
நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுக்கு அப்புறம் தான் 118 கோடி ரூபாய் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரோட ஃபண்டில் இருக்கு. இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒர்க்கிங் இல்லை சார், இது வந்து ஜஸ்ட் கிளிச் ஆஃப் மை தீஸ் ஆர் த திங்ஸ். ஒரு பார்ஷியல் விக்ட்ரி நமக்கு இருக்கிற இது. இந்த போராட்டம், இந்த தர்மபுரி போராட்டம்லாம் வந்து மதுபான கடை எடுத்துட்டாங்க. சனிக்கிழமை போராட்டம் பண்ணி அடுத்த வாரம் வந்து இதை எடுத்தாங்க. தஞ்சாவூர் போட்டு சரி சரி தஞ்சாவூர்லேயே இதே சேனல் தான் சார். அவர் தமிழ்நாடு